powered by Dollar Big Boss and Denver Dio. போன வாரத்துல இருந்து ஒரு சூப்பர் ரவுண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரவுண்டா வந்து நம்மளோட ஜோடிஸ்க்கு இது இருக்கு. அதுதான் வந்து மூவி ரவுண்ட். சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பார்த்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பார்த்திருக்கியா? பெரித்தரமா தனியா நின்னு வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? இப்ப சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு. இல்ல என்ன பிரச்சனை சொல்ல. சத்தியமா சொல்றேன், என்ன விட்டுடு கார்த்திக், இது நடக்காது. அப்போ நடிக்கிறதுல தப்பே இல்லை. சின்ன திரையில் ஒரு வெள்ளை சூப்பர் ஸ்கிரீன் பிளே. ஒரு நிமிஷம், நீ போற இடத்துல எல்லாம் வெயிட் பண்ணல, ஃபாலோ பண்ணல, பின்னாடி எல்லாம் வரல. ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போ. 48120223. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லை. You guys just pulled it off. உன் வயசு என்ன? நல்ல வயசு தான், 22. I'm 23. நீ என்னை விட சின்ன பையன். அப்பா கேட்டா நீ என் தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு. ரம்யா, போன வாரம் வந்து ஒரு 4 திரைப்படங்கள் நம்ம பார்த்தோம். ஆமா, சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ். எஸ், இந்த வாரம் 4 திரைப்படங்களை பார்க்க போறோம். எஸ், ஆனா எந்த திரைப்படம் நம்ம ராதா மேடம்னுடைய சொற்கள்ல சின்ன திரையில் ஒரு வெள்ளி திரைங்கிற பேர் வாங்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் முக்கியமா வந்து இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜோடிஸ் அண்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து 5 நிமிஷத்துல எப்படி வந்து அந்த படத்தை பெஸ்டா வந்து நம்மளோட ஜட்ஜஸ் கிட்ட காமிக்கிறது, இதுதான் வந்து அவங்களுக்கான சேலஞ்ச். இந்த வாரம் மீதி உள்ள ஜோடிஸோட அந்த படங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி இட்ஸ் டைம் டு வெல்கம் our judges. So let's welcome the most amazing Radha ma'am. எப்பவே நமக்கு பிடிச்ச கலக்கல் கல்யாண் மாஸ்டர். Tell us ma'am, ஒரு ஆக்டிங்கிற விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நீங்க காமிக்கிறதுங்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அண்ட் முதல்ல நீங்க படங்கள் நடிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து என்னெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க இந்த ஆக்டிங்ல உள்ள ட்ரபிள்ஸா? இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்துடுவாங்க, டயலாக்ஸ் கொடுத்துடுவாங்க, எல்லா ஆர்டிஸ்டையும் உட்கார வச்சு அவங்க டயலாக்ஸ் படிப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு. பட் எனக்கு என்னென்னா ஒன்றுமே தெரியாமல் சொல்லுவாங்கல்ல, ஒரு பிளெயின் பேப்பராக இருந்தால் அதில் என்ன வேணால் எழுதிக்கலாம். எதுவுமே தெரியாமல் பெர்ஃபார்ம் பண்ண வராங்க பாருங்க, அவங்க ரொம்ப பிளாங்காக இருக்கும். ஸோ பெரிய டைரக்டர்ஸ், நல்ல டைரக்டர்ஸ் கிட்ட அவங்க வந்து கரெக்டாக அவங்க லக் இருந்து அவங்க டைரக்டர்ஸ் கிடச்சிதுன்னா அவங்கள அப்படி சேஞ்ச் பண்ணிடலாம் கேரக்டர். ஓகே, ஒன்லி திங் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அப்படியா மேம்? இப்பெல்லாம் வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே லாங்குவேஜ் தெரியாம நடிக்கலாம்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன முக்கியம்னா, நடிப்புக்கு எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க வராங்கங்கிறது பரவாயில்ல, ஏன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கொடுக்க போறோம். பட் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் சின்சியரா அந்த டயலாக அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதிக்கிட்டு கொஞ்சம் சின்சியராக நீங்கள் டயலாக்ஸை நல்லா பைஹார்ட் பண்ணேன்னா பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். எக்ஸ்பிரஷன் மட்டும் கிடையாது, ஆப்போசிட் கேரக்டர் பேசும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு டைமிங். அண்ட் வாட் அபவுட் ப்ராம்ப்டிங் மேம்? அது வந்து 80sலாம் இருந்துச்சா? முடியவே முடியாது. நான் வந்து ஜாஸ்தி மலையாள மூவிஸ் பண்ணலை. ஓகே, நான் வந்து மலையாள மூவிஸ் பண்ண போகும்போது தான் ஃபஸ்ட்டு ப்ராமிட்டிங் பார்க்குறேன். அவங்க பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் என்னால் முடியல. நான் இங்கே இவங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணிடுவேன். அப்புறம் தான் ஹீரோ வாயிலிருந்து இல்லைன்னா மிச்ச கேரக்டர்ஸ்லேருந்து வரும். அது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன்ல, என்னால் வந்து ரொம்ப ஜாஸ்தி படிக்க முடியாமல் போனதுக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டா கூட நான் வந்து நிறைய லாங்குவேஜ் கற்றுக்க முடிஞ்சது. எப்படின்னா முன்னாடியே ஸ்கிரிப்ட் வாங்குவேன், மலையாள லாங்குவேஜில் எழுதுவேன். இங்கிலீஷில் எல்லாம் எழுதினா எனக்கு சரியாக வராது. மலையாளத்தில் எழுதிட்டு பைஹார்ட், சும்மா எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், பைஹார்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால தான் ஐ கேன் ஸ்பீக் கன்னடா பேசுவேன், நான் தெலுங்கு பேசுவேன், தமிழ் மலையாளத்தை விட கொஞ்சம் அப்படி இருக்கும்.